ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. ஆஃபீஸ்க்கு போயிட்டு சைன் பண்ணிட்டு வரும்போது ரிட்டன் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு பர்சன் வந்து பார்க்காம இடிச்சிட்டாங்க. இடித்து கீழே விழுந்த இம்பேக்டில் அவங்களுக்கு பிரெயினில் இன்ஜுரி ஆகிட்டு அதிலேருந்து ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் போயிட்டு பெட் ரிடனாக தான் இருக்காங்க. ஸோ அப்புறம் தான் சொன்னாங்க பிரெயினில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து 10ல் 7 பேருக்கு வந்து சர்வைவல் சான்ஸ் கிடையாது. ஒரு 3 பேர் தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பையன் வந்து ஆசைப்பட்டு கேட்டது அவர் நல்லா ஆகிட்டு வந்தாருனாக்கா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் இன்னை வரைக்கும் செஞ்சுக்கிட்டேன். சாப்பாடு எல்லாமே டியூப் வழியாக தான். முதல் ஒரு வருஷம் வந்துட்டு மூக்கில் ரைஸ் டியூப் மூலியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பெருசாக மூச்சு விட முடியாத அளவுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அந்த லங்கே வந்து போயிடுச்சு, சுருங்கிடுச்சு ஃபுல்லாகவே அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த மூக்கில் டியூப் இருந்தால் அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வயிற்றுலேயே வந்து டியூப் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வழியாக தான் இப்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சாப்பாடு இதுக்கு தான் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அவங்க எப்படி ஒரு உடம்பு நல்லா இருக்க சொல்ல அவங்க எப்படி ஒரு நார்மலாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா சார் எந்த டைம் வேணாலும் அவங்களுக்கு வந்து அந்த சுயநினைவு வரலாம். அப்போ நம்மளை வந்து சரியாக பார்த்துக்கலையோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. நான் தனியாகவே நான் பேசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் இப்போ கார்த்திகா கிட்டே பேசுகிற மாதிரி நான் சம்டைம்ஸ் நானே தனியாக பேசுவேன். ஸோ இந்த மாதிரி அகைன் திரும்ப நம்ம அந்த லைஃப்பை லீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் தனியாகவே நான் அப்படியே அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு நான் அப்படி பேண்ட் நல்லா இருக்கா, ஷர்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதாவது நார்மலாக அவகிட்ட நான் பேசுவேன். ஆனால் அவள் திருப்பி என்கிட்ட பேசாமல் இருக்கிறதா ஒரு கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா இப்படி இருக்காங்கன்னு தெரியும். யாருன்னா அவங்ககிட்ட போயிட்டு அம்மா எங்கன்னு கேட்டால் அம்மா பிசிஓ சென்டரில் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். அதே போல் இப்போ அம்மா நான் இங்கே கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அம்மா சரியாயிட்டாங்களா, அம்மா நல்லாயிட்டாங்களா, அம்மா பேசுகிறாங்களா, நடக்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மாதிரி உடஞ்சி உட்கார்ற தருணம் வந்து அந்த டைமில் இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து அவங்க அம்மாவுடைய அன்பை வந்து முழுசாக இது பார்க்க வேண்டிய நேரம் இது. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு பாப்பா வந்து அவங்க அம்மா பார்க்குற மாதிரி. பெரிய பெரிய தோடு கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அவங்களுக்கு. அதனால் இதை நாங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு கம்மல் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் சார் அவங்களுக்கு. கார்த்திகா இங்கே பார், உனக்கு பிடிச்ச கம்மல் பார், தெரியுதா ஜிமிக்கி, இங்கே பார், பிடிச்சிருக்கா, போடட்டுமா உனக்கு, போட்டுக்க. இதே ஸ்டேஜில் நான் இருந்தேன் அப்படின்னா அவங்க அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ என்னை விட நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது. பிரேக் ஆகி நான் உட்கார்ந்ததுன்னு கிடையாது. சொல்ல முடியல, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறப்ப என்னால் பதில் சரியாக சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. வணக்கம், என் பேர் கோபிநாத், இது என் மனைவி கார்த்திகா. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. 2014 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அங்கேருந்து வந்து பிடிச்சி எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லி நாங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? முதல்ல ஆஃபீஸ்க்கு நாங்கள் அசோக் நகர் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். காட்டாங்குளத்தூருக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக எஸ்ஆர்எம் கிட்ட வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு 2 வீலர், அதாவது நல்லா டெலிவரி பாய் அது பேக் மாட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் வரதை பார்க்காம அப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் ஃபுல்லாக ஏறி வந்துட்டார். பார்க்காதனால வேகமாக வந்து இடித்து அப்படியே கீழே விழுந்துட்டோம். நாங்கள் நீங்கள் எந்த பக்கமாக விழுறீங்க, அவங்க எப்படி? அது கீழே விழுந்தது மட்டும் தான் தெரியும். நான் ஒரு 10 அடி தூரம் இருந்தேன். அவங்க இடித்த இடத்துலேயே விழுந்தாங்க. நான் எழுந்து வந்து நான் அவங்கள தூக்கும் போதே வந்து ஃபுல்லாக மயக்க நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ உடனே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணும்போதே வந்து டாக்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி சாயந்தரமே கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு பேச ஆரம்பித்து ஸ்கேன் எல்லாமே எடுத்தோம். எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தான் இனிஷியலாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 5 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணோம். 9ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆச்சு. 14ஆம் தேதி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு 2வது நாள் தான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் வித்தியாசமான அப்நார்மல் ஆக்டிவிட்டி, அதாவது வந்து கை காலில் ஒரு மாதிரி வேறு மாதிரி போஷர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தது. பல்லு ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 15ஆம் தேதி சாயந்தரம் போல் ஃபுல்லாக பேசலாம் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக கை கால்லாம் ரொம்ப இதுவான மாதிரி இருந்தது. ஸோ உடனே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐசியூ இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உடனே கூப்பிட்டு போங்க
அப்போ பார்த்தா தான் வந்து என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் உடனே வடபழனி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே தான் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சோடியம் வந்து ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ட்ராப் ஆகிட்டு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மறுநாள் காலையில் திரும்பியும் 16ஆம் தேதி நல்லா நார்மலாக பேச ஆரம்பித்தாங்க. பேசினாலும் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாதிரி இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் நம்ம அப்சர்வேஷனில் ஒரு 2 டேஸாவது ஐசியூவில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்னென்னு டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே ஐசியூவுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணிவிட்டு 16, 17 ஃபுல்லாகவே வந்துட்டு ஐசியூவில் தான் இருந்தாங்க. 18ஆம் தேதி காலையில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாகவே, அதாவது வந்து கொஞ்சம் பழைய நிலைமையில் எனக்கு வந்து பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்குமே அடிபட்டுருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் வந்து சும்மா குறைந்த பேசுனாங்களே தவிர அந்த வலி கீழே விழுந்த தலை வலியாக அது என்னன்றது அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். எதுவுமே பேசலை, எதுவுமே சரியாக திறந்து பார்க்கல. அன்றைக்கி பேசுனாங்க, நீ ஏன் அடிபட்டிருக்கிறது என்கிட்ட ஏன் சொல்லலை, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. கேட்டவுடனே வந்துட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சரியாயிடுவேன், நீ சரியாக வந்துடு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டே இருந்தோம். ஐசியூவில் வந்துட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ என்னை விட்டு போகாத, இங்கேயே பக்கத்துலேயே இரு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஐசியூவில் காலையில் சொன்னாங்க 18ஆம் தேதி. நான் என்ன சொன்னேன், இங்கேயே எல்லாம் என்னால் இருக்க முடியாது, அப்புறம் என்னை உள்ளே விட மாட்டாங்க, நான் வெளியில் இருக்கேன், என்னை பார்க்கணுன்னு சொல்லிச்சுன்னா இங்கே நர்ஸ்கிட்ட சொல்லு, அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க, நான் உள்ளே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கேன்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு 4:30 மணி போல் வந்துட்டு டாக்டர் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிடும்போது வந்து போய் பார்க்குறோம், அவங்களால சுத்தமாக பேச முடியல, வாயில் ரொம்ப குளர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் வந்து அவங்களுக்கு சீஷர் ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி இருந்தாலும் நம்ம மெடிசின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்சம் அந்த மயக்க மருந்து கொடுத்து அவங்களுக்கு மெடிசின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக அந்த 18ஆம் தேதி ஒரு 4:30 மணிக்கு வந்து டாக்டர் அது பேசும்போது கேட்குறாரு, உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கோபிநாத் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து வேறு பேர் சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்லி தலையாட்டிட்டு கோபிநாத்தன் கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மயக்க மருந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க பேசலை. கரெக்டாக ஜனவரி 18, 2021 சாயந்தரம் 4:30 மணி போல் பேசினது. அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பேசவே இல்லை. ஃபுல்லாக அப்படியே பெட் ரெடன் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மயக்க மருந்து கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து திரும்ப அதில் மருந்தெல்லாம் குறைச்சி பார்த்தாங்க. கண்ணை திறந்தே பார்க்கல. அவங்க கண்ணை திறந்து அப்போ வந்து திரும்ப வந்து டாக்டர் வந்து எம்ஆர்ஐ ரிப்பீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க, பிரெயினில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து 10ல் 7 பேருக்கு வந்து சர்வைவல் சான்ஸ் கிடையாது, ஒரு 3 பேர் தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அதாவது வந்து சரியாகலாம், ஏன்னா ஏஜ் இருக்குது இவங்களுக்கு, அந்த ஃபேக்டரில் நம்ம சரியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஆனால் வந்து எவ்வளோ நாள் ஆகுன்றது எங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ 6 மாதத்தில் ஆகலாம், 1 வருஷத்தில் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ரொம்ப லாங் டேர்ம் ஹாஸ்பிட்டல் கேர், அந்த நர்சிங் கேர் எல்லாமே தேவைப்படும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி சொன்னேன், சார் சான்சஸ் இருக்குன்னும் போது நீங்கள் உங்கள் 100% கொடுங்க, நான் 100% நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு சொன்னதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணார். அவர் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கார். நான் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் பண்ணுவார். அதே போல் வந்துட்டு இந்த மெடிசின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான டாக்டர் நம்மளுக்கு கிடைச்சது அந்த இடத்துல. இது டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, அதாவது வந்து எலக்ட்ரோலைட்ஸ் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது வந்து சோடியம் வந்து உப்புத்தன்மை வந்து அவங்க பிரெயினில் வந்து நிற்கலை. அதாவது வந்து அதுதான் வந்து கொஞ்சம் மெயின் இதுன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மோட்டார் மூமெண்ட்ஸ், கை கால் அசைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உப்பு சக்தி குறைஞ்சதுனால பிரெயினில் வந்து பேசல் கேங்லியான்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அதனால் அவங்களால பேச முடியல, கை கால் அசைக்க முடியல. அவங்க வந்து ஃபுல் கோமால இல்லை, ஆனால் அது வந்து ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சம்திங் சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் முடியும், ஆனால் திரும்பி அவங்களால எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதாவது வந்து ஜஸ்ட் நார்மலாக கண்ணை திறந்து பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அதாவது வந்து இன்வால்வ்ன்றாக நம்ம சொல்லி கை கால் அசைக்கிறது தான் வந்து நம்ம ஃபைனலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம். அவங்களாவே கை கால் தானாகவே அசைப்பாங்க, பெயின் கொடுத்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அதாவது வந்து நம்மளா புஷ் பண்ணி ஒரு இதை பண்ண வைக்கணும். அந்த மாதிரி பெயின் கொடுக்கறது எல்லாமே தானாக பண்ணுறது தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாடு எல்லாமே டியூப் வழியாக தான். முதல் ஒரு வருஷம் வந்துட்டு மூக்கில் ரைஸ் டியூப் மூலயமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் இஷ்யூஸ் ஆச்சு, லங்ஸ் பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த மூக்கில் டியூப் இருந்தால் அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வயிற்றுலேயே வந்து டியூப் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வழியாக தான் இப்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சாப்பாடு இது வழி தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சாப்பாடுன்றது வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி தான், அந்த பேலன்ஸ்டு டயட் அவங்களுக்கு. ஸோ கிச்சன் ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சத்து மாவு கஞ்சி, அதுக்கப்புறம்
வெஜிடபிள் சூப் மாதிரி சின்னதாக அதை வந்து எல்லாமே அரைச்சிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செமி சாலிடாக வந்து இப்போது ஒரு 6 மாதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதாவது வந்து மூளையை பொறுத்த வரைக்கும் அது தானாகவே தான் சரியாகணும், நம்ம இந்த டைமுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான சப்போர்ட்டிவ் கேர் நம்ம கொடுக்கணும். இப்போ பிரெயின் வந்து தானாகவே அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டி மூலயமா சரியாகும். ஆனால் அதுக்கு மற்ற பார்ட்ஸில் வந்து அது சப்போர்ட் பண்ணணும். அதை வந்து இந்த சப்போர்ட்டிவ் கேர்ன்றது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எதுவும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண அந்த மூளை வந்து தானாகவே சரியாகும். ஆனால் இந்த டைம் ஃப்ரேம்னு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, எவ்வளோ நாள் ஆகுன்றதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 4 வருஷம் கிட்ட ஆக போகுது நமக்கு. ஸோ ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் இப்போ அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு கண்டினியூஸாக வீல் சேரில் உட்காரவே முடியாது. பட் ஆனால் இப்போ வந்து வீல் சேரில் உட்காராம அளவுக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ நம்ம சோர்ந்து போய் உட்காந்தோன்னா வீட்டில் எல்லாருமே வந்து டவுன் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக அதை பெருசாக நான் வெளியில் காட்டிக்க மாட்டேன். அதே மீறி ஒரு சில நேரம் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி முடியலம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நான் பொதுவாக எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக நான் வெளியில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் இருந்தாலும் அப்படியே உள்ளே வச்சுட்டு நான் அமைதியாக மூவ் ஆன் ஆகி போயிடுவேன். எதனா இருந்ததுன்னா கொஞ்சம் தனியாக போயிட்டு உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு அகைன் இவங்களை பார்க்கறதுக்காக வந்துடுவேன். எல்லாமே இருக்கும். நான் வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நான் தனியாகவே நான் பேசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் இப்போ கார்த்திகா கிட்ட பேசுகிற மாதிரி நான் சம்டைம்ஸ் நானே தனியாக பேசுவேன். ஸோ இந்த மாதிரி அகைன் திரும்ப நம்ம அந்த லைஃப்பை லீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் தனியாகவே நான் அப்படியே அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு நான் அப்படியே பேசிப்பேன். அதாவது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்மளால் சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது. நம்ம எல்லாம் அங்கே நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம் கார்த்திகா ரெக்கவர் ஆகணும். அவங்களுடைய எல்லா 100%மே எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தான் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தில் அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ நான் இதை முன்னாடியே நான் எல்லார்கிட்ட சொல்லியிருக்கிற ஒரே விஷயந்தான், இதே ஸ்டேஜில் நான் இருந்தேன் அப்படின்னா அவங்க அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ என்னை விட நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது. பிரேக் ஆகி நான் உட்கார்ந்ததுன்னு கிடையாது. அதாவது வந்து எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் அவுட்கம் அந்த விஷயங்களில் மட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகி உட்காருவேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது அம்மா, இப்போ அவங்க கார்த்திகா அத்தை வீட்டு சைடில் அத்தை, அப்புறம் வந்துட்டு அவங்க மாமா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாருமே நம்ம பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் 100% அதை வந்து நான் இவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்கன்ற 100% நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அது துளியும் குறைஞ்சது கிடையாது இத்தனை நாளில். அதுக்காக விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்குன்றீங்க. இப்போ உங்களுக்கு 2 குழந்தைகள் மாதிரி 2 குழந்தையுமே அப்படி பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி? அதாவது வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது வந்து நான் ஆரம்பத்தில் நான் எப்படி கார்த்திகா கிட்ட பேசணும் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். அதாவது வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்துடும் மைண்டில். அதாவது வந்து இப்போ எப்படின்னா இப்போ இந்த கண்டிஷனில் இருக்காங்க, அதனால் நம்ம மேலே வந்து ரொம்ப இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது. ஸோ அதனால் நான் நார்மலாக எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் பேசுவேன், அதே மாதிரி தான் இருப்பேன், எல்லாமே இது பண்ணுவேன். ரொம்ப எக்ஸசிவாலாம் நான் இது பண்ணிக்க மாட்டேன். அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடக்கூடாது. அந்த ஃபீல் எப்போ வருதோ அப்போ வந்து அவங்க எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனாங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி ஃபேஸ் பாதிக்கப்படணும் அப்படின்றதுனால நான் பெரிய டிஃப்ரென்ஸ் அதை இருந்தேன். இப்போ அதே போல் பாப்பா கொஞ்சம் எப்படி பண்ணுவனோ அதே மாதிரி பேசுகிறது எல்லாமே அது பாப்பாவுக்கு என்ன பண்ணுவோனோ அது பண்ணுவேன். இவங்ககிட்ட எப்படி பேசணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அது அந்த பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவும் நான் டிஃப்ரென்ஸாக 2 பேருமே ஒரே குழந்தையா அப்படின்னு அதில் ப்ராக்டிக்கலாக நான் சொல்லணும் இதுதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து 100% ஒரு ஹஸ்பண்டாக இன்னும் எப்படி துணையாக இருக்கணுமோ அதை நீங்கள் இருப்பேன் கண்டிப்பாக. அதாவது வந்துட்டு இப்போது பாப்பா 4 வயசு ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது 6 மாதம். அந்த 6 மாத குழந்தைகளில் வந்துட்டு ஏதாவது பார்த்தா அந்த நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நம்ம வீடியோ காமிக்கிறோம், பாப்பாவோட அந்த 6 மாதம் வீடியோ காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே போல் இப்போ ஃபோனில் வந்து குரல் வந்து அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் அதே நேரில் வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல்லாக அது பார்க்குறது, வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் கூட மேலே ஏறி உட்காந்து விளையாடுறது, அது எல்லாமே அவங்க குழந்தைக்கு இப்போ தெரிஞ்ச 4 வயசு தானே, ஓரளவு அம்மா அப்படிங்கிற அது கூப்பிடாது நல்லாவே தெரியும். அவங்க அம்மா இப்படி இருக்காங்கன்னு தெரியும். யாருன்னா அவங்க கிட்ட போயிட்டு அம்மா எங்கன்னு கேட்டால் அம்மா ஃபிசியோ சென்டரில் எக்ஸசைஸ் பண்ண போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க.
அதே போல் இப்போ அம்மா நான் இங்கே கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அம்மா சரியாயிட்டாங்களா, அம்மா நல்லாயிட்டாங்களா, அம்மா பேசுகிறாங்களா, நடக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதை ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மாதிரி உடஞ்சி உட்கார்ற தருணம் வந்து அந்த டைமில் இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து அவங்க அம்மாவுடைய அன்பை வந்து முழுசாக இது பார்க்க வேண்டிய நேரம் இது. நேரம் இது. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு பாப்பா வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதான். நாங்கள் ஏன்னா எங்கள் மேரேஜ் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்போம். நாங்கள் இப்படிலாம் எங்கள் லைஃப்பை லீட் பண்ணி வாழணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும். நான் அந்த லைஃப் வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன். நான் வேறு எதுவும் நான் பெருசாக நான் கேட்குறேன். என் கார்த்திகா கூட நான் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை வாழணும். எனக்கு அவங்க வந்து என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் போதும், இந்த மாதிரி இல்லாமல் என் கூட பேசினா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை ஜென்மம் சீக்கிரமாக சரியாயிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. செலவுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கோடி கிட்ட டச் ஆகிருக்கு இது வரைக்கும். எக்ஸாக்டாக நம்ம வந்து கரெக்டாக இந்த இதுன்னு சொல்ல முடியல நம்மளால். ஆனால் 2 கோடி கிட்ட. நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, விற்றுருக்கீங்க, செலவு பண்ணுறீங்க? ஆரம்பத்தில் இருந்தது லேண்டு, அப்புறம் ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் மற்ற கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருந்தது எல்லாத்தையுமே வச்சு தான் ஒரு 6 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நாங்கள். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க அந்த டைம்லலாம். அதை வந்து ஃபுல்லாக ஒரு வீடுனா வீடு மாதிரியே இருக்காது, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மினி ஐசியூ செட்டப்பே செட் பண்ணி தான் வந்து வீட்டில் வச்சுருப்போம். எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் பேக்கப், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியல. அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியிலேயே சொன்னேன். அது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆயிருக்கு, யார்கிட்டயும் நான் கான்டாக்டும் பண்ணலை. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மிலாப் ஃபண்ட்ரைசிங் பற்றி எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபண்ட்ரைசிங் அந்த லிங்க்கு நாங்கள் ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அரௌண்ட் ஒரு 4 lakhsக்கு வந்து எனக்கு கலெக்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டுமே கலெக்ட் பண்ணாங்க. அது மூலயமா கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லங் அப்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக மூச்சு விட முடியாத அளவுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அந்த லங்கே வந்து போயிடுச்சு, சுருங்கிடுச்சு ஃபுல்லாகவே அப்படின்ட்டாங்க. அதனால எந்த ஃபங்க்ஷனுமே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசின்ஸ்லாம் போட்டு அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே நமக்கு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய தடங்களை வந்து தாண்டி இந்த அளவுக்கு வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க எல்லாருமே வேற ஒரு இதில் இருந்து நம்மளை நம்பி தான் வந்தாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை, எவ்வளோ அன்பு வச்சுருந்து எல்லாத்தையுமே தாண்டி இங்கே வந்தாங்களோ அதை விட அதிகமாகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் இவ்வளோ தான் நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கொரோனாலாம் டைமில் கூட ஒரு மீண்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா கொரோனாங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கொரோனா அப்புறம் நிறைய விஷயங்களும் மீண்டு வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கே அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது வந்து கோவிட் டைம்லலாம் வந்துட்டு ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ட்ராஜடி நடந்தால் அந்த கோவிட் டைமில் தான் எல்லாமே நம்ம சொல்லலாம். அதில் இருந்து ஒவ்வொரு டைமும் இப்போ அடுத்தது அந்த ஃபஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் வரும்போதெல்லாம் ரொம்ப அவங்க கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. ஒவ்வொரு இதுவும் நாங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும், நாங்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு மோஸ்ட்லி போகவே மாட்டோம் நாங்கள். ஏன்னா அதான் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு தலை வலிக்குது, இல்லை கை கால் வலிக்குதுன்னா நம்மளால் சொல்ல முடியும், ஆனால் அவங்களால சொல்ல முடியாது. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் பீட்டு எவ்வளோ, பல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நாங்களே புரிஞ்சுக்கிட்டு என்னன்றதை வந்து நாங்கள் பார்த்து பண்ணுவோம். ஸோ எங்கள் அம்மா சொல்கிறதும் ஒரே வார்த்தை அதுதான், நம்மளால் வந்து வாய் விட்டு சொல்லிட முடியும், அவங்களால சொல்ல முடியாது. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுல அவங்களும் வந்து ரொம்ப 100% இதுலேயே இருப்பாங்க அம்மாவும். மாமியார் மாதிரி இல்லை, ஒரு அம்மாவாகவும் ஒரு மகளாகவும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு பணிவிடை செய்கிறதோ அவங்கள பார்த்துக்கிற விதமும் எப்படிம்மா, எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்கள பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொன்னால், நம்ம எனக்கு பொண்ணு மாதிரி சார். அவள் மருமகளாக நான் இது வரைக்கும் நான் நினச்சதே கிடையாது. அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்துருந்தாக்கா நம்ம இந்த அளவுக்கு பார்த்துருங்க. நான் என் பொண்ணுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மளுடைய இது எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்து பார்த்துக்கிறேன். இன்னொன்று கேட்டிங்கனாக்கா, என் பையன் வந்து ஆசைப்பட்டு கேட்டது அவள் நல்லாயிட்டு வந்தாள்னாக்கா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் இன்னை வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் சார். அவள் சரியாயிடுவாங்கிற அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எல்லாமே நாங்கள் செய்கிறதுனா அவள் சரியாகி குணமாய் வந்துடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். அவள் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு கஷ்டமே, அவளுக்கு எந்த ஒரு வேலை செய்கிறதுலையும் நாங்கள் இது வரைக்கும் அந்த கஷ்டம் எங்களுக்கு மனசில் வந்ததே கிடையாது.
இது எப்போ அவள் சரியாகுவா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வருமாண்டி. அவளுக்கு அந்த இதை நம்ம இப்படி செய்யணுமே இப்படி பண்ணணுமேன்ற அந்த எண்ணங்கள் இன்னும் எங்கள் யாருக்குமே அது வந்தது கிடையாது. சரியாயிடுவா. ஏன்னா அவள் வந்து அவ்வளோ ஒரு நல்ல குணமான பொண்ணு. அவள் அந்த குணத்துக்காக கண்டிப்பாக கடவுள் வந்து அவளை சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பத்தில் அவங்க கல்யாணம் பண்ணது அது இது பண்ணதான். ஆனால் வந்துட்டு அவள் எங்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்கன்னாக்கா அவள் வந்து ஒரு மருமக மாதிரியே எங்கிட்ட நடந்ததில்லை. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு மாதிரியும் ஒரு பொண்ணு மாதிரியும் அவள் என்ன நான் நிறைய விஷயங்கள் என்கிட்ட அவள் பேசுவாள். நான் அவகிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க தவறினதுக்கப்புறம் அவள் எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாக எனக்கு அவள் இருந்தாள். அது ஒரு 4 மாதம் கூட அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவள் இந்த மாதிரி ஆகிட்டா. அது வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டம்தான். எங்களுக்கு சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறப்ப என்னால் பதில் சரியாக சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது எப்படி கடந்து போறீங்க சார்? அதை கடந்து வந்தால் தானே சார் அவளை பார்க்க முடியும் நம்மளால். நம்ம சோர்ந்து உட்காந்துட்டோம்னா இப்போ நம்ம வந்து அவளுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும். எப்படி போடுறது? இப்போ நம்ம உட்காந்துட்டோம்னா அவளுக்கு ஒரு சிம்பிளாக சொன்னோன்னா அவளுக்கு தேவையான வந்து ஒரு வேலைகள் நம்ம செய்யணும். இப்போ ஒரு இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய சப்போர்ட் அவளுக்கு வேணும். இப்போ நம்ம நல்லா இருந்து நம்ம தைரியமாக இருந்தால் தான் அவளை பார்த்துக்க முடியும். அதனால் வந்துட்டு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எங்கள் பாப்பாவை பார்த்துட்டு அந்த அம்மா கொஞ்சம் இது பண்ணால் இந்த குழந்தைக்காக அவள் சரியாயிட்டு வரணும் அப்படின்ற அந்த கஷ்டத்தை வந்து கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்து அந்த கஷ்டம் சரி பண்ணிவிட்டு எப்போதும் போல் நான் எழுந்து அவளுக்கு இது செய்ய ஆரம்பிச்சிருவேன் சார். கஷ்டங்கள் தெரியல சார். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ அமைஞ்ச அந்த ஸ்டாஃப் கூட வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு பண்ணுவோமோ அவங்க வந்து இப்படி முடியாமல் இருக்கிறாங்க நாங்கள் நினச்சி அவங்களுக்கு ஒரு காலமாக அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு உடம்பு துடைக்கிறது அந்த எல்லா பர்சனல் கேர் எதுவுமே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அவளுக்கு செஞ்சது. சாதாரணமாக இருக்கிற மாதிரி அவள் எப்படி வந்து நல்லா இருக்க சொல்ல அந்த ட்ரெஸ்ஸிங்கில் இருப்பாரோ அதை மாதிரியே தான் சார் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து நாங்கள் பண்ணுறோம். அது பெரிய சிரமமாக எங்களுக்கு தெரியலைங்க சார். சந்தோஷமாக. எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பசங்க சார். இவங்க வீட்டுக்கு இவர் பெரியவர், இன்னொரு சின்ன பையன் வச்சுருக்காரு. பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய தீர்த்து வச்சாங்க. பொம்பளை பிள்ளை குறைய தீர்த்து தான் சார். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது தான் அவள் வந்தா. அந்த இடத்த அவள் ஃபுல்லாக ஆக்குனா. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அமையன்ட்டு நான் நினச்சி பார்க்குறேன் சார். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வந்து கடவுளை தான் சார் நான் நம்புகிறேன். அது சரியாயிடுவா. ஆனால் என்னைக்கு அந்த கடவுள் அந்த ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுப்பாருன்னு அது மட்டும்தான் எனக்கு தெரியல. மற்றபடி அவள் சரியாயிடுவான்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் குடும்பத்தில் மொத்த பேருக்குமே இருக்குது சார். இந்த சீக்கிரம் குணமாயிடுவாங்க. இந்த விஷயம் நடக்கும், இது நடந்தால் போதும், என் வாழ்க்கையிலேயே நான் பூர்ண திருப்தி அப்படிங்கிற மாதிரி தான் என்ன விஷயம்? அவள் வந்து பேசணும் சார். அவள் பேசிட்டாள்னா எனக்கு சந்தோஷம் தான் சார். எப்படி கூப்பிடுவாங்க அவங்கள? அத்தன் தான் கூப்பிடுவாங்க. அத்தனை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு டெய்லி ஞாபகங்கள் வருமா? அந்த இப்போ பேசுனது, அவள் வீட்டில் ஒவ்வொரு வேலை செஞ்சது, எந்த வேலை செஞ்சாலும் அவள் சொன்னது அவள் செஞ்சது எனக்கு ஞாபகம் வருது. அதாவது வந்துட்டு அந்த பிரெயினில் வந்து அந்த இடம் வந்து பேசுகிறதுக்கு கை கால் அசைக்கிறதுக்கு ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற இடமா அது அப்படி தான் டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பர்டிகுலராக ஒரு டேமேஜ் அப்படின்றதுனால அவங்களால அது பண்ண முடியல. இப்போ இது வந்து ரெக்கவரின்றது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நியூரான்ஸை அதை சுற்றி இருக்கிற இது வந்து டேக் ஓவர் பண்ணணுமா. அப்போ தான் வந்துட்டு ரெக்கவரி கிடைக்கும். ஆனால் அதில் டாக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஆனால் பழைய மாதிரி நம்மளுக்கு அந்த ஆக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளால் 100% அஷூரன்ஸ் சொல்ல முடியாது. நம்மளுடைய ப்ரைமரி கோல் என்னென்னா அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கணும், குழந்தைக்கு சோறு ஊட்டணும், பாடம் சொல்லி தரணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கவரி கிடைச்சா போதும் அப்படின்றது தான் ஆரம்பத்தில் நமக்கு டாக்டர் சொல்கிற அவங்களுடைய ப்ரைமரி கோல் அதுதான். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் பார்த்துட்டு மறுநாள் ஒரு மூமெண்ட் பார்த்தோன்னா அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம படத்தில் காட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஒரு விரல் அசைக்கிறாங்க, நாளைக்கு 2 விரல் அசைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸாக போகணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸ்டிமுலேஷன் மூலயமா. ஏன்னா மூளையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த இது தேவை. சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து புதுசாக ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்போ கல்யாண வீடியோ போட்டு காட்டுறது, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுறது, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் நல்லா சவுண்டாக வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டிமுலேஷன் பர்பஸாக நம்ம பார்க்குறது இப்போது. ஸோ ஏதோ ஒன்று அதாவது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், இந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிளிக் ஆகிடாதா அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு இருக்கும் அந்த இதில். எப்பவுமே இந்த மாதிரி போட்டு எல்லாமே சார் எப்பவுமே அவங்க வந்து அவங்க எப்படி ஒரு உடம்பு நல்லா இருக்க சொல்ல அவங்க எப்படி ஒரு நார்மலாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா சார் எந்த டைம் வேணாலும் அவங்களுக்கு வந்து அந்த சுயநினைவு வரலாம். அப்போ நம்மளை வந்து சரியாக பார்த்துக்கலையோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு
ஒரு சமயமும் அவங்க நல்லா இருக்க சொல்ல எப்படி அவங்க அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்களோ அதை மாதிரி இல்லைனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதை பண்ணிட்டு தான் சார் இருப்பேன் நான். வேற என்ன தலை சீவுறதுல இருந்து காசி வைக்கிறது இருந்தது, அவளுக்கு தேவையான அவளுக்கு பிடிச்ச மாதிரி கம்மல், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நெயில் பாலிஷ், இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் சார் அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு இப்போ வச்சுட்டு இப்படி காமிப்போம், இங்கே பாருமா உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா, இந்த கலர் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்ச கலர் பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவும் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஞாபகங்களும் அவளுக்கு கொஞ்சம் மனசில் பதிஞ்சு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக அவளுக்கு அந்த நெயில் பாலிஷ் வைக்கிறது, இந்த பொட்டு வைக்கிறது, தலை வாடுறது, அந்த மாதிரி. தலை வாடுறது கூட நல்லா அழகா மாடலா. ஆமாங்க சார், அவள் இந்த மாதிரிலாம் வாருவா. அதே மாதிரி நாங்களும் வாரி கண்ணாடி காமிப்பேன், இங்கே பாருமா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்ப்பா. சில சமயத்தில் வந்து கவனிப்பா, சில சமயத்தில் கவனிக்கிற மாதிரி தெரியாது. அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பூ வாங்கி வைக்கிறது. பூன்னா அவளுக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும். அந்த முல்லை வாங்கி கட்டி நல்லா நீட்டாக வைப்போம் அவளுக்கு. வச்சுட்டு அந்த கண்ணாடி சைடில் இருந்து இப்படி கண்ணாடி காமிக்கிறது, உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட வந்துட்டு இங்கே பாருமா ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கா, உனக்கு இந்த பேண்ட்டு நல்லா இருக்கா, ஷர்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதாவது நார்மலாக அவகிட்ட நான் பேசுவேன், ஆனால் அவள் திருப்பி என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் என்னால் முடிஞ்சது என்ன நான் அவகிட்ட கேட்பணும், அவகிட்ட நான் என்ன பேசணும் அதை நான் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா நல்லா ட்ரெஸ்ஸு, இப்போ புது ட்ரெஸ் போட்டு இது பண்ணுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் வெளில, ஏன்னா கூட்டமாக இருக்கிற இடத்துல நாங்கள் போனது கிடையாது. ஏன்னா அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டு ஃபங்க்ஷனை வந்துட்டு அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுவோம். வீட்டில் வந்து ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி, அதாவது ரீஹாப் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து உட்கார மாட்டாங்க அவங்க. அப்போ வந்துட்டு அந்த பெட்டில் தான் எல்லாமே நாங்கள் ட்ரெஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வருஷம் தான் சார் நாங்கள் வந்துட்டு இப்போ அதாவது ஒரு 1.5-2 மாதமாக தான் இந்த வீல் சேரில் நல்லா உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி காட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் டாக்டர் வந்து அவங்க அட்வைஸ் பண்ணி ஒரு மாதம் போய் வீட்டில் இருங்க. இது ஏன்னா இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நீங்கள் ரீஹாப் சென்டர்லேயே இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இதுவே தான் அவங்களுக்கு வீட்டுக்கு போனாக்கா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாத இடமா, ஒரு நல்ல ஒரு இயற்கையாக இருக்கிற இடமா பார்த்துட்டு ஒரு மாதம் வீட்டில் இருந்துட்டு திரும்ப நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க சொன்னாங்க சார். அதனால் இப்போ கூப்பிட்டு வந்து இப்போ தீபாவளி இப்போ அவங்க கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கிறதுனால இப்போ தீபாவளி வந்து இப்படி நம்ம வீட்டில் செய்வோமேன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பிளானுக்காக இருக்கும் சார். இந்த வெடி இடின்னு வெடிக்கும் போதெல்லாம் அதுதான் அந்த மாதிரிலாம் நம்ம அங்கே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் வச்சு அதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு பயம் இருக்குமா வெளியே சார் சத்தம் கேட்டால் அலறுவாங்க, இடி சத்தம், வெடி சத்தம் இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப தூக்கி போடுற மாதிரி பயப்படுற மாதிரி வரும். அதெல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இதுவே காட்டுறோம். இனிமேல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டா சார்? நம்பிக்கை 100% வந்திருக்கு சார் எங்களுக்கு. இனிமேல் இல்லை, அது வந்துருச்சு. ஏன்னா எப்போ அவங்க அங்கே வந்து ஸ்டாண்டிங் போடுவாங்க, 1/2 hour நிற்பாங்க. 1/2 hour நின்று 1 hour உட்கார்ந்தாலுமே அவங்க வந்து 50% ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. இன்னும் 50 தான். அந்த 50ல் வந்து அவங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா அப்படியே எழுஞ்சி நடப்பாங்க சார். அந்த அளவுக்கு இருக்குது அவங்களுக்கு கை கால்லாம் சொல்லிட்டு ரீஹாப் சென்டர்லேயே சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த மோட்டர் மூமெண்ட் மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மள மாதிரி நார்மலாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே நல்லா இருக்குது அவங்களுக்கு. கை கால் இந்த விரல் எல்லாமே வந்து இந்த டோன்லாம் நல்லா இன்க்ரீஸாக இருக்குது. டைட்னஸ் கொடுக்காம சில பேருக்கு வந்து இந்த மாதிரி 4 வருஷம் இருந்தாக்கா கை கால்லாம் முடியும். நானே வந்து ரீஹாப் சென்டரில் பார்த்துருக்கேன். இந்த காலில் இவ்வளோ நேராகவே இருக்காது, இப்படி எல்லாமே அவங்களுக்கு இப்படி திரும்பிக்கின்னு இருக்கும், இந்த கை வளைச்சிட்டு இருக்கும். அவங்களால வந்துட்டு அது இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம், நினைவு வந்ததுக்கப்புறம் அது சரி பண்ணுறதே வந்து ஒரு ரொம்ப வருஷம். சில பேருக்கு சரி ஆகாமல் கூட போயிடும். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 4 வருஷம் உங்களுடைய எஃபோர்ட் நல்லா போட்டு நல்லா அவங்க வச்சுருந்துருக்கீங்க. இந்த நினைவு மட்டும் வந்துருச்சுனாக்கா அவங்க 50% சரியாயிட்டாங்க. இன்னும் 50 வந்துட்டாங்கன்னாக்கா நார்மலாகிடுவாங்க. அதுதான் சார் கடவுள்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த ஞாபகங்கள் வந்துட்டு இப்போ பாப்பா பிறந்த நாள்லாம் இப்போ முதல் பிறந்த நாள்ல இருந்து எப்படி கொண்டாடணும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபுல்லாக இது பண்ண முடியலனாலும் நம்ம அவங்க கூட வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத எங்களால் காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே. அது எல்லாருமே எல்லாம் கிடையாது சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும். இவங்க அம்மா, தம்பி, தங்கச்சி, நம்ம வீட்டில் நாங்கள் அவ்வளோதான் சார். ஒரு 7 பேர் தான். எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர், அவங்க வீட்டில் ஒரு 3 பேர், கார்த்திகோடு சேர்ந்து ஒரு 7 பேர், அவ்வளோதான். மற்றபடி வேறு யாரையும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நிறைய கூட்டம்லாம் சேர்த்தோம்னா மறுபடியும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்ட்டு, அதாவது இவங்க மட்டும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கேக் வாங்கி வச்சு குழந்தைக்கு இன்றைக்கி பிறந்த நாளுமா இத்தனாவது பிறந்த நாள்னு சொல்லி அவளை கைப்பிடிச்சி அவங்க அம்மா அப்பா சேர்ந்து வெட்டுற மாதிரி. ஏன்னா குழந்தைக்குமே வந்து அம்மா இப்படி இருக்காங்க, ஸ்கூலுக்குலாம் போனால் அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா எல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு அம்மா அப்படி இருக்காங்கன்ற அந்த எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக அம்மா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கத்தி கொடுத்து அவங்க அப்பா அம்மா சேர்ந்து வெட்டுறாங்க. அதனால குழந்தைக்கு வந்து அம்மா இப்படி இருக்காங்கன்றது ஒரு வருத்தம் இருந்தாலும் சரியாயிடுவாங்கன்ற அந்த நம்பிக்கை குழந்தைக்குமே நாங்கள் கூட்டு வரதுனால இந்த 3 விசேஷம் மட்டும் நாங்கள் செஞ்சோம். கல்யாண நாள், இவங்க கல்யாண நாள், இவருடைய பிறந்த நாள், பாப்பாவுடைய பிறந்த நாள், இது 3 மட்டுமே நாங்கள் செஞ்சுக்கிறோம். பெரிய பெரிய தோடு கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அவங்களுக்கு. அதனால் இதை நாங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு கம்மல் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் சார் அவங்களுக்கு.
என்ன பண்றாங்க பாரு. கார்த்திகா அங்கே பார், உனக்கு பிடிச்ச கம்மல் பார். அம்மா இங்கே பார், எஞ்சி பார். ஆ ஆ பாருமா, திறந்து பாரு. இங்கே பார், உனக்கு பிடிச்ச கம்மல் பார். தெரியுதா ஜிமிக்கி? இங்கே பார், ரைட் சைடில் பாரு, ரைட்டில் வா. இங்கே பார், கம்மல் பார், கம்மல் பாரு, ரைட் சைடில் பாரு. அங்கே இல்லை, இங்கே பாரு, இங்கே பாரு, தெரியுதா? இது பாரு, உனக்கு பிடிச்ச கம்மல் பார். ரைட் சைடில் பாரு. பாருமா. பிடிச்சிருக்கா? போடட்டுமா? போடட்டுமா உனக்கு? போட்டுக்க. ரைட் சைட்லேயும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரைட் இருக்குல்ல. சைடு சொல்லுப்பா, ரைட்டு லெஃப்ட்டுன்னு கரெக்டாக திரும்புவாங்க சார். இப்போ இந்த காலர் வந்துட்டு நெக் மூவ்மெண்ட் வந்து அங்கே நிற்காது, இப்படி வந்துடும் தலை. அதனால தான் இந்த காலர் போட்டு. அதனால தான் மாட்டிருக்கு. ஆமாம், அது இது இல்லைனாக்கா தலை திரும்பும் சார் அவங்களுக்கு. ரைட்டில் பாருனா ரைட்டில் எப்படி திரும்புவாங்க, லெஃப்ட்டில் பாருனா லெஃப்ட்டில் திரும்புவாங்க. இந்த காலர்னால அவங்களுக்கு டைட்டாக திரும்ப முடியாது. ஏன்னா இந்த காலர் போட்டால் தான் ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கே வந்து ட்ரக்கேஸ்டம் இருக்கிறதுனால இது நம்ம வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இது வழியாக தானே மூச்சு அவங்களுக்கு. அதனால இந்த இது இல்லாமல் நாங்கள் வெளிலலாம் கூட்டு வர மாட்டோம். நைட்டு பகல் எப்பவுமே ஒரு ஆள் இருந்தே ஆகணும்ல கூட. ஆமாங்க சார், 24 மணி நேரம் கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்துட்டு தான் இருக்கணும். அவங்களுக்கு எந்த சமயத்தில் என்ன இருமல் வருதா இல்லை வந்துட்டு அவங்களுக்கு என்ன இதுன்றது நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அது எதுவுமே இல்லாத எங்கள் சப்போர்ட்டோட தான் இருக்காங்க. அதுதான் சார் எங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.